ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வர்த்தக அர்த்தங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபைலிங் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம சேனலில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கைடன்ஸ் ஆன் ஹவு டு ஃபைல் ITR-1 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு வெல்கமிங் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ டு ஆல். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ITR-4 வந்து யார் ஃபைல் பண்ணலாம், இல்லை அப்படி ஃபைல் பண்ணுறோன்னா நம்ம என்னென்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோவாக தான் ஃபர்ஸ்ட் இது அமைய போகுது. ஃபினான்ஸ், எக்கனாமி அண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து எங்கள் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ITR-4 வந்து எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ITR ஃபார்ம் வந்து நம்ம சிம்பிளாக வந்து சுகம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான அப்ளிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும், ஒரு ஹெச்யூஎஃபாக இருக்கணும், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ட் கேட்டகரியில் இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் கார்பரேட்ஸே ஒரு எல்எல்பியோ இல்லை ஒரு கம்பெனியாவோ இருந்தீங்கன்னா உங்களால் இந்த ITR-4 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ITR-3 தான் வந்து அப்ளிகபிள். அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி ITR-4 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் 50 லேக்ஸும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருக்கணும். உங்கள் பிஸ்னஸை வந்து இந்த 3 செக்ஷனில் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்றவரா இருக்கணும். அதாவது இந்த 3 செக்ஷனுமே வந்து ப்ரிசம்ப்டிவ் பேசிஸ்ல நம்ம இன்கம் டிக்ளேர் பண்ற ஒரு செக்ஷன்ஸ் இன்கம் டேக்ஸ்ல. ப்ரிசம்ப்டிவ் பேசிஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க இந்த ITR-4ல வந்து என்ன டைப் ஆஃப் இன்கம்ல நீங்க டிக்ளேர் பண்ணலாம்னா உங்களுக்கு சேலரி இன்கம் இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு இன்கம் வந்திருக்கணும், ப்ளஸ் அதர் சோர்சஸ் இருக்கலாம், இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப் டு 5,000 வரைக்கும் இருக்கலாம், ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம் வந்து நீங்க வந்து ப்ரிசம்ப்டிவ் பேசிஸ்ல இதில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ITR-4 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ப்ளஸ் நீங்க வந்து ஃபாலோயிங் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களால் ITR-4 வந்து யூஸ் பண்ண முடியாது. என்னென்னா நீங்க ஒரு டேரக்டர், ஒரு கம்பெனியில் ஒரு டேரக்டரா இருந்தாவோ, இல்லை நீங்க வந்து ஒரு அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர்ல ஹோல்ட் பண்ணியிருந்தாவோ, இல்லை வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு அசெட் லொக்கேட்டட், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அசெட் வந்து அவுட் சைட் இந்தியாவில் லொக்கேட் ஆயிருந்தாலோ, லைக் ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் சைனிங் அத்தாரிட்டி உங்களுக்கு அவுட் சைட் இந்தியா அங்கேருந்து உங்களுக்கு இன்கம் ஏதாச்சும் வந்தாலோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ITR-4 வந்து ஃபைல் பண்ண முடியாது. இன்னும் நீங்க முக்கியமா என்ன கவனிக்கணும்னா ITR-4 வந்து நாட் மேண்டேட்ரி. இது வந்து ஒரு சிம்பிளிஃபைட், ஒரு பிசினஸ் செய்யக்கூடியவர் வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனல் தான் வந்து இந்த ITR-4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த ITR-4 நீங்க ஃபைல் பண்ணும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க கவனிக்கணும். அதுவும் வந்து நான் அந்த கைடன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ITR-4 ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ITR-4 வந்து லைக் அவைலபிள் ஃபார் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ். நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இல்லை ஒரு HUF இல்லை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கணும். அதுதான் LLPயாக இருந்தீங்கன்னா இந்த ITR-4 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த உங்கள் பேன் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து சில முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ண உங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ என்னென்னா உங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆயிருக்குதா, லைக் அட்லீஸ்ட் ஒன் பேங்க் அக்கௌண்ட் ஆச்சும் உங்களுக்கு வந்து ப்ரீ வேலிடேட் ஆயிருக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து வேலிட் மொபைல் நம்பர் லிங்க் வித் ஆதார் அது நீங்க பாத்துக்கணும். ப்ளஸ் இன்கேஸ் நீங்க ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆஃப்லைன் யூட்டிலிட்டி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேப்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம வேலிடேட் பண்ணி நம்மளால சப்மிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். அப்போ உங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம்ல நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் இருக்கோ எல்லா டீடைல்ஸும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு சேலரி இன்கம் இருக்கலாம், இல்லை ரெண்டல் இன்கம் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் இன்கம் இருக்கலாம். எல்லா டீடைல்ஸும் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எனி அதர் டிஸ்க்ளோஷர், டிடக்ஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கிளைம் பண்ணுறேன்னா இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். லைக் எனி அதர் டேக்ஸஸ், அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா பே பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பேசிஸில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எனி அதர் டேக்ஸ் லைபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அட் லாஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் எல்லாமே உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். இன்கேஸ் அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறந்துடாமல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் இங்கே வந்து செக்ஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிடணும். 139(1) நீங்கள் வித்தின் டியூ டேட்குள்ளே உங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 139 சப்செக்ஷன் 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேபை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும்.
உங்க பேங்க் அக்கௌண்ட் வேலிடேஷன் வந்து இங்கே காட்டும், டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரீ வேலிட் இன்கேஸ் மோர் தென் ஒன் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா எந்த அக்கௌண்ட்டை நீங்க நாமினேட் பண்றீங்க ரீஃபண்ட் பர்பஸ்க்காண்டி அப்படிங்கிறதையும் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற இந்த கன்ஃபார்ம் பட்டன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேப் போயிருவீங்க. அதாவது உங்க கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து டிக்ளரேஷன் டேப்க்கு நீங்க போயிருவீங்க. ஸோ நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா சில டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரீஃபில்ட் ஆகி வரும் பேஸ்ட் ஆன் யோர் ஃபார்ம் 26AS. ஃபார்ம் 26AS நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு பேலன்ஸ் இன்கம் லைக் ஏதாச்சும் அன்டிக்ளேர்ட் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இங்க மேனுவலா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி இன்கம் டேப் அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ்ட் ஆன் யோர் ஃபார்ம் 16 உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை 26ASோட கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைடாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டல் இன்கம் எதுவும் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி அவைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடியதான் முக்கியமான பார்ட், அதாவது இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இங்கே தான் நம்ம இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிசம்டிவ் பேசிஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அது மெயினாக வந்து ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ஸ்கீமாக தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து அரைவ் பண்ண முடியும். அதை தான் வந்து நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸ்க்கும் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டேக்ஸ் பேயர்னா எல்லாருனாலையும் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் பெனிஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டேர்ன் ஓவரில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக காமிச்சிக்கலாம் மினிமமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த 44AD 44ADA அண்ட் 44AE இந்த 3 செக்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரிசம்டிவ் பேசிஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 44AD அப்படின்னா வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் நீங்கள் பண்ணிட்டு பிஸ்னஸ் நீங்கள் இன்கர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைட் பர்சன்டேஜில் உங்களுக்கு வந்து 44ADல டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபஷன் கேரி அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா 44ADAல வந்து நீங்கள் மினிமமாக ஒரு ப்ரிஸ்கிரைட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் கூட்ஸ் கேரியேஜ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளையிங் ஆர் ஹைரிங் கூட்ஸ் கேரியேஜ் அப்படின்னு லைக் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா 44AEல வந்து நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களால் எந்த எக்ஸ்பென்ஸும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதில் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ரிசம்ட் 3 செக்ஷனும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், எவ்வளோ டேர்ன் ஓவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும். இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷன்லும் பேங்க்ல பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 5% வந்து நீங்கள் மினிமம் 6% வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி இன்கேஸ் வந்து நீங்கள் கேஷில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 8% வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நான் பேங்க்லேயே டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் கேஷ்லேயே பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த லிமிட்க்கு நீங்கள் பேங்க்ல பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் 6%, பேலன்ஸ் கேஷ் போர்ஷனுக்கு நீங்கள் 8% ஆஃப் யோர் டேர்ன் ஓவர் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் உங்களால் எந்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸும் கிளைம் பண்ண முடியாது, டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். 44ADA நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க வந்து எதெல்லாம் அந்த ப்ரொஃபஷன் கேட்டகரியில் வருது அப்படின்னு இன்கம் டேக்ஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து லைக் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் டேர்ன் ஓவரில் மினிமம் 50% வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஃபஷனல் இன்கமாக ப்ரிசம்டிவ் பேசிஸில் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 44AE வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டோட டன்னேஜ் லைக் வந்து ஒரு 12 டன்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டும் பர் மந்த், 12 டன்ஸ்க்கு கீழே நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டும் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை டிக்ளேர் பண்ணணும். ப்ரொவைடட் இந்த 44AE நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த வருஷத்தில் உங்களுக்கு 10 வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே நீங்கள் ஓன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் கீழே உங்களால் வந்து இன்கம் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இன்னும் நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் நீங்கள் ஆப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் இன்பிட்வீன் சில இன்பிட்வீனில் நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு உங்களால் இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த 5 வருஷம் ஃபாலோ பண்ணாமல் இன்பிட்வீனில் வெளியில் வந்தீங்க அப்படின்னா
அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து கட்டாயம் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பிளஸ் உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் மூலமா ஆடிட் பண்ண வேண்டியது ரொம்பவே கட்டாயம். ஸோ நீங்க வந்து இந்த ப்ரிசன்ட் டாக்ஸேஷன் ஸ்கீம்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க யோசிக்கணும், இது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் லைக் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், இல்லை எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், இல்லை ஃபேமிலி பென்ஷன் அந்த மாதிரி அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது வந்துடும். ப்ளஸ் டிஸ்க்ளோஷர் போர்ஷனில் வந்து லைக் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட சில ஃபினான்ஷியல் பர்டிகுலர்ஸ் வந்து கேட்பாங்க. லைக் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நம்ம மேலே பிஸ்னஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, உங்களோட கேபிட்டல் என்ன, லைக் கிரெடிட்டர்ஸ் என்ன, பேங்க் பேலன்ஸ் என்ன, அதே மாதிரி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க. நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணி இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இன்கேஸ் நீங்கள் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர்டாக இருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் எவ்வளோ டேர்ன் ஓவர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எனி அதர் எக்ஸாம்ட் இன்கம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். அட்லாஸ்ட் நீங்கள் இதெல்லாம் முடிச்ச பிறகு ஏதாச்சும் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க. சே உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, ஏடிசி டிடக்ஷன்ஸ், லைக் வந்து எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எலிஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 80C ப்ளஸ் வந்து மெடிக்ளைம் உங்களுக்கு வந்து 80Dயில் வரும். ப்ளஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் டிடக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 80TTA அப்படின்னு பல வகையான செக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு டிடக்ஷன்ஸில். அதை வந்து நீங்கள் அப்ளிகபிலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் அந்த டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிடக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களால் இந்த டிடக்ஷன்ஸ் வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ இந்த டோட்டல் டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே டேப்ல வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது இந்த டேப் கம்ப்ளீட் ஆனோடனே இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாராச்சும் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு ப்ரீஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் ப்ரீஃபில் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபார்ம் 26 பேஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனோடனே உங்கள் ஃபைனல் டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து கம்ப்யூட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ரீஃபண்டுக்கு எலிஜிபிளா இல்லை வந்து நீங்கள் ஏதாச்சும் டேக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்கேஸ் ரீஃபண்ட் அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ப்ரீ வேலிடேட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டேக்ஸ் லைபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன் மோட்லேயே இருக்குது. ஸோ ஆஃப்லைன் யூட்டிலிட்டி வந்து நம்ம போர்ட்டல்லே வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணலாம். அதுக்கான மேனுவலும் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அந்த யூட்டிலிட்டி மூலமாகவும் நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ரிட்டர்ன் நீங்கள் வேலிடேட் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் வெதர் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்ஓ ஃபார் ஃபார்ம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து ஐடிஆர் ஃபார்ம்ஸ் எந்த ஃபார்ம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கேஸில் வந்து ITR 4. ஸோ ITR 4 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன் ஹேண்ட் வச்சுருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அட்லாஸ்ட் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் ஐடி ரிட்டர்ன் நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு வித்தின் 120 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வெரிஃபை வந்து பண்ணாதான் உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ வெரிஃபிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ITR 4 பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் எப்படி நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கான queries-அ வந்து நீங்கள் எங்களுக்கு ரைஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் சூப்பரான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் சூர்யா ஆன் பிஹாஃப் ஆஃப் வர்த்தக அர்த்தங்கள்.